Hellcat. Yes, students. அப்போ இதை பார்க்க போகிறோம். Gaussian elimination method. ஸோ இந்த Gaussian elimination methodல எப்படி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். எனக்கு 1.4.3 அது தேர்ட் ஒன் Gaussian elimination method. For example, 1.27 solve the following system of linear equations by Gaussian elimination method. So Gaussian elimination method, 4x plus 3y plus 6z equal to 25, x plus 5y plus 7z equal to 13, 2x plus 9y plus z equal to 1. Given 3 equations. So we should find first the augmented matrix. So augmented matrix means combining matrix A and matrix B. Combine matrix A and B. So every A, the matrix A is the coefficient of x, y, z. So x, y, z value, x, y, z coefficients matrix A, and matrix B constant value 25, 13, 1, the augmented matrix. So augmented matrix means box of A slash B. So A, B ரெண்டு மேட்ரிக்ஸும் நினைச்சணும் ஒரே மேட்ரிக்ஸ்ல கொண்டு வந்தா augmented matrix. Second, ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 இருந்தா இந்த சம் ஒர்க் அவுட் பண்றது ஈஸி. அப்ப நம்ம நினைச்சோம் ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 கொண்டு வரணும். அது எங்க இருக்கு? செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்ப இது இன்டர்சேஞ்ச் டு R1 இன்டர்சேஞ்ச் R2, R1 இன்டர்சேஞ்ச் R2. So R2 இது வந்து R1 R2 இந்த பேஸ்க்கு வந்துரும். we interchange பண்ணிட்டோம் R1 interchange R2 and then இப்போ first term 1. so second row third rowல first term எதா இருக்கணும் 0 னு மாத்தணும். so அப்ப 0 னு மாத்தறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படினா R2 வை சேஞ்ச் பண்றோம். R2 டிஜினோ R2 4R1 இந்த 4 எழுதிறீங்க R1 இந்த 4 வச்சு இந்த R1 மல்டிப்ளை பண்றோம். அவன் மல்டிப்ளை பண்ணிட்டு R2 4R1 R2 ல இருந்து 4R1 மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணீங்கன்னா இந்த செகண்ட் ரோ அடுத்து இந்த பிளேஸஸ் 0 ஆ மாத்தறோம். அதுக்கு என்ன பண்றோம்? இந்த 2 என்ன செய்றோம்? மல்டிப்ளை பண்றோம். என்னதுறோம்? R3 2R1 இந்த 2 வந்து இங்க என்ன செய்றோம்? மல்டிப்ளை பண்ணி R3 2R1 அப்படினா இந்த ரோ என்ன செய்யும் உங்களுக்கு ஆன்சர் வரும். எப்படி மல்டிப்ளை பண்றோம்? நீங்க உள்ள மேல 4 மல்டிப்ளை பண்ணுங்க. இருக்கும் 4 20 28 augmented matrix parts of A slash B. so first term 1 னு வரணும். 1 இல்ல அகணிச்சிரோம். R1 R2 வை இன்டர்சேஞ்ச் பண்றோம். இன்டர்சேஞ்ச் பண்ணாச்சுனா 1 5 7 13 4 3 6 25. so 2 9 1 1 அப்படியே தான் இருக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்றீங்க? இந்த 4 2 இந்த ரெண்டு பிளேஸ்லயும் 0 ஆ நிச்சயணும் மாத்தணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம்? R2 சேஞ்ச் பண்றோம். R2 4R1 இந்த 4 என்ன செய்யணும்? 4 வச்சு R1 மல்டிப்ளை பண்ணுங்க. அப்படி மல்டிப்ளை பண்ணா நீங்க அஸ்யூம் பண்ணீங்கன்னா என்ன இருக்கும்? 4 20 28 52 அப்படி தான் நீங்க அஸ்யூம் பண்ணிக்கணும். அஸ்யூம் பண்ணிட்டு இப்போ பாருங்க 4 4 0 நான் 3 20 17 6 28 -22 25 -52 -27 இப்படிதான் நீங்க என்ன செய்யணும்? மைனஸ் பண்ணணும். இந்த 2 மேல மல்டிப்ளை பண்ணாதான் நீங்க அஸ்யூம் பண்ணிக்கணும். சோ 2 இருக்க மேல மல்டிப்ளை பண்ணா என்ன இருக்கும்? 2 10 14 26 பாருங்க 2 -2 0 நீங்க 2 மேல மல்டிப்ளை பண்ணாதான் அஸ்யூம் பண்ணிக்கணும். வேற சரிங்க. ஏன்னா R3 எப்படி சேஞ்ச் பண்ணுவோம்? R3 2R1 அப்ப என்ன செய்யணும்? இந்த ரோ என்ன சேஞ்ச் பண்றதுக்கு இந்த 2 என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணி R3 2R1 அப்போ 2 -2 0 இந்த 9 -10 9 -1
1 minus 14 minus 13, 1 minus 26 minus 25. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்க, இந்த செகண்ட் ரோ தேர்ட் ரோல எல்லாம் மைனஸ் இருக்கு. அப்படி என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த செகண்ட் ரோ தேர்ட் ரோவை நினைச்சிடும் மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. பாருங்க, R2 நினைச்சிருக்கோம் மைனஸ் R2, நினைச்சிடும் R2 மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணணும். இது நினைச்சிடும் மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது, இதை மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு பிளஸ் மைனஸ் 22 பிளஸ் 22 மைனஸ் 27 பிளஸ் 27 மைனஸ் 1 பிளஸ் 1 மைனஸ் 13 பிளஸ் 13 மைனஸ் 25 பிளஸ் 25 என்ன செய்யும், மாறிடும். நம்ம என்ன செய்யும், R1ஐயும் R2ஐயும் மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணிடணும். பண்ணா இந்த ரிசல்ட் நமக்கு என்ன செய்யும், இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம், இந்த பிளேஸை நீங்க மைனஸ் ஜீரோவா மாத்தணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், ஜீரோ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், 1 0 0 0. இது வந்து என்ன இருக்கணும், ட்ரையாங்கிள் ஷேப் வரணும். இந்த ட்ரையாங்கிள் ஷேப் தான் எக்ஸலன்ட் ஃபார்ம். ஸோ அப்போ எக்ஸலன்ட் ஃபார்முக்கு இந்த பிளேஸை ஜீரோவா மாத்தணும். அதுக்கு என்ன பண்றோம், R3 சேஞ்ச் பண்றோம். R3 சேஞ்ச் பண்றோம், 17 R3 மைனஸ் R2. இந்த 17 கொண்டு என்ன செய்யணும், R3 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன செய்யணும், 17 R3 ல இருந்து R2 என்ன செய்யணும், மைனஸ் பண்றோம். அப்படி மைனஸ் பண்ணீங்கன்னா இந்த பிளேஸ் ஆக்சுவலா இந்த 17 இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த 17 தான் மாறிடும். அப்போ 17 மைனஸ் 17 0 ஆயிடும். அடுத்து இருக்கும் மைனஸ் 199 398 அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் என்ன பண்றோம், நம்ம R3 சேஞ்ச் பண்றோம். எப்படி R3 சேஞ்ச் பண்றோம், 17 R3 மைனஸ் R2. இந்த 17 கொண்டு R3 மல்டிப்ளை பண்ணி என்ன செய்யணும், R3 17 R3 ல இருந்து R2 மைனஸ் பண்ணிடுறோம். மைனஸ் பண்ணீங்கன்னா 0 0 199 398 அப்படின்னு வரும். இப்போ பாருங்க, இது எக்ஸலன்ட் ஃபார்ம். இதான் நம்ம என்ன சொல்றோம், எக்ஸலன்ட் ஃபார்ம் சொல்றோம். 0 1 0 அப்படின்னா இது எக்ஸலன்ட் ஃபார்ம். யூசிங் திஸ் எக்ஸலன்ட் ஃபார்ம் ரெடியூசஸ் டு. ஸோ இந்த மாதிரி எக்ஸலன்ட் ஃபார்ம் எப்போ வருதோ அப்போ நீங்க என்ன பண்ணிடலாம், இந்த ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிடலாம். எப்படி ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்றோம், x y z ஈக்குவல் டு 13. பாருங்க, இதுல x மல்டிப்ளை பண்ணனும், x இது y இது z. அப்போ x plus 5y plus 7z ஈக்குவல் டு 13. ஸோ இதுல x டேர்ம் 0 ஆயிரும், அதுல y. இப்போ 17y plus 22z ஈக்குவல் டு 27. இங்க பாருங்க, x டேர்ம் 0 y டேர்ம் 0, அப்போ z டேர்ம் 199z equal to 398. பாருங்க, first equation, second equation, third equation. So first row first equation, second row is second equation, third row is third equation. So the last third equation from third equation பாருங்க, z equal to 3985 199. இப்போ என்ன இருக்கும், 1 times இது 2 times இருக்கும். z equal to 2 அப்படினா ஆன்சர் வந்துரும். z value 2. அடுத்து சொல்றோம், z equal to 2 in 1. So 2 in 2 செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்றோம். z வேல்யூவை செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணீங்கன்னா 17y plus 22 into 2. So z value 2 equal to 27. 27. அப்ப 17y equal to 27 minus 44. அப்ப 17y equal to minus 17. Therefore y equal to minus 17 by plus 17. 117 கட் பண்ணீங்கன்னா minus 1. So z value 2, y value minus 1. இப்போ என்ன பண்ணீங்க, y equal to minus 1, z equal to 2 in equation 1. ஏன்னா நமக்கு எது மட்டும் வேணும், to find x. இப்போ நினைச்சிருங்க, y equal to 1, z equal to 2 in equation 1. So equation உள்ள பாருங்க, x plus 5 into y is minus 1 plus 7 into z is 2 equal to 13. So x 5 into minus 1 minus 5, 7 2s are 14 equal to 13. So x minus 5 plus 14 above plus 5 plus 9 equal to 13. So therefore x equal to 13 minus 9. So 13 minus 9 4. So x equal to 4. So hence x comma y comma z equal to 4 minus 1 2. பாருங்க, இந்த காசியன் எலிமினேஷன் மெத்தட், இந்த காசியன் எலிமினேஷன் மெத்தட்ல நீங்க என்ன செய்யணும், given the equation இதை நீங்க என்ன அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஆக கன்வெர்ட் பண்ணணும். அக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னா எப்படி இருக்கணும், மேட்ரிக்ஸ் A மேட்ரிக்ஸ் B இந்த ரெண்டு என்ன ஒரே மேட்ரிக்ஸ்ல என்ன செய்யணும் கொண்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன செய்யறோம், மேட்ரிக்ஸ் இது A, இது மேட்ரிக்ஸ் B. மேட்ரிக்ஸ் A is the coefficient of x, y, z values. B is constant value.
இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் இது பி. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, இந்த மாதிரி அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் மட்டும் தான் ஈக்குவல் இருக்கும். நீங்க எப்போ உள்ள ஆப்ரேட் பண்றீங்களோ அது ஈக்குவலன்ஸ் சொல்லலாம். இது வந்து ஈக்குவலன்ஸ்ங்கிறதுக்கு நம்ம நினைச்சிருக்கோம் ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்கோம். இது ஈக்குவலன்ஸ். இது ஒன்று வேணா ஃபுல்லா ஈக்குவலன்ஸ் தான் வரணும். இப்போ லாஸ்ட் எக்ஸலன்ட் ஃபார்ம்ல தான் நீங்க என்ன பண்ணணும், இந்த எக்ஸலன்ட் ஃபார்ம் வருதா நீங்க பார்க்கணும். இந்த ட்ரையாங்கிள் ஷேப், இந்த ட்ரையாங்கிள் தான் எக்ஸலன்ட் ஃபார்ம். இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்த பிறகு தான் இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் xy z, செகண்ட் ஈக்குவேஷன் y z, ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் z. அப்போ நீங்க என்ன ஃபர்ஸ்டே z வேல்யூ வந்துடும். தேர்ட் ஈக்குவேஷன்ல இருந்து z வேல்யூவை ஈக்குவேஷன் 2ல அப்ளை பண்றீங்க. ஈக்குவேஷன் 2ல அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், y வேல்யூ வந்துடும். அப்போ ஸோ y z வந்துடும். அதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணீங்கன்னா என்ன இருக்கும், x வேல்யூ ஆன்சர் வந்துடும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நாம 1.4.3 காசியன் எலிமினேஷன் மெத்தட். காசியன் எலிமினேஷன் மெத்தட்ல ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல எக்ஸசைஸ் 1.5 அதுல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. சால்வ் தி ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பை காசியன் எலிமினேஷன் மெத்தட். காசியன் எலிமினேஷன் மெத்தட்ல எப்படி ஈக்குவேஷன் சால்வ் பண்றது. அதுல ஃபர்ஸ்ட் ஒன், சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. 2x - 2y + 3z = 2, x + 2y - z = 3, 3x - y + 2z = 1. த்ரீ ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்க எப்படின்னா ஃபர்ஸ்ட் the augmented matrix. நீங்க என்ன செய்யணும், to find augmented matrix. So augmented matrix means என்னது, box of A bar B. இப்போ A bar B அப்படின்னா என்ன மீனிங்னா matrix A bar matrix B. matrix A matrix B இந்த ரெண்டு அடிச்சணும் ஒரே மேட்ரிக்ஸ்ல கொண்டு வந்தாச்சுன்னா அதான் அது augmented matrix. அப்போ augmented matrixக்கு matrix A matrix B. So matrix A is the coefficient of x, y, z value. Given equations. So B is constant values. So constant value தான் இருக்கும் B. இப்போ என்ன பண்ணணும், ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஒன்றுன்னு கொண்டு வரணும். அப்படி எதுக்கு ஒன்றுன்னு கொண்டு வரோம், ஒரு கொஸ்டின் இருக்கலாம் சார் ஒன்று இல்லாமல் பண்ணலாமா, ஆன்சர் வரத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் ஒன்று ஃபர்ஸ்ட் டேர்ம் ஒன்று இருந்தால் சம் ஒர்க் அவுட் பண்ணுறது ஈஸி. அதனால நீங்கள் என்ன செய்யுங்க, மேக்ஸிமம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஒன்று வர மாதிரி கொண்டு வந்துருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஒன்று வரணும் என்ன இருக்குது, நீங்கள் செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஒன்று இருக்கு. அப்போ என்ன செய்யணும், R1 இன்டர்சேஞ்ச் R2, R1 R2 இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சுன்னா இந்த செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் வந்துடும், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் வருமே 1 2 -1 3 2 -2 3 2. ஸோ தேர்ட் ரோ அப்படியே தான் இருக்கும் பாருங்க. தேர்ட் ரோ 3 -1 2 1. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த டைமென்ஷனை நீங்கள் வந்து 0ன்னு மாற்றணும். இதை 0 மாற்றதுக்கு நீங்கள் என்ன செய்றீங்க, இந்த R2வையும் R3 என்ன செய்யணும், நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் பாருங்க. R2 எப்படி சேஞ்ச் பண்ணுறோம், R2 - 2R1 இந்த 2 கொண்டு என்ன செய்றீங்க, R1 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிட்டு R2 - 2R1 நீங்கள் 2 மேலே மல்டிப்ளை பண்ணிட்டு பாருங்க. இங்கே என்ன இருக்கும், 2 2 -2 6. அப்போ என்ன ஆகும், 2 - 2 R2 இருந்து R1 2R1 மைனஸ் பண்ணுறோம். 2 - இங்கே வந்து என்ன செய்யணும், நீங்கள் 2 இருக்கதா அசியூம் பண்ணிக்கிடணும். இங்கெல்லாம் என்ன இருக்குது, 2 இருக்குது அப்படின்னு என்ன செய்யணும், நீங்கள் அசியூம் பண்ணணும். இப்படி அசியூம் பண்ணிட்டு இப்போ பாருங்க 2 - 2 0ன்னு வந்துடும். இங்கே என்ன இருக்கும், 4 இருக்கும். அப்போ -2 இங்கே என்ன இருக்கும், -4 -6 இங்கே என்ன இருக்கு, -2. அப்போ 3 - 2 என்ன ஆகும், அப்போ ப்ளஸ்ன்னு வந்துடும். மைனஸ் இருக்கு, உள்ள ஒரு மைனஸ், இந்த மைனஸ் வரும்போது இந்த மைனஸ் உங்களுக்கு ப்ளஸ்ன்னு வந்துடும், உங்களுக்கு +5 இங்கே இருக்கும் 6. அப்போ 2 - 6 -4. ஸோ இந்த தேர்ட் ரோ நீங்கள் என்ன செய்யுங்க, சேஞ்ச் பண்ணுறீங்க. தேர்ட் ரோ எப்படி சேஞ்ச் பண்ணணும், R3 - 3R1 இந்த 3 கொண்டு வச்சுக்கணும், R1 மல்டிப்ளை பண்ணணும். R3ல இருந்து என்ன செய்றீங்க, 3R1 மைனஸ் பண்ணணும். அதெல்லாம் என்ன மீனிங் அப்படின்னு சொன்னா, இந்த 3 கொண்டு இங்க எல்லாம் மல்டிப்ளை பண்ணதான் நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க. மேல புறம் என்ன இருக்குது, 3 மல்டிப்ளை பண்ணதான் அசியூம் பண்ணிக்கணும். அது சரிதான். அப்போ என்ன இருக்கும், 3 6 -3 9. அப்போ பாருங்க 3 - 3 0. இங்க -1 இங்க என்ன இருக்கு, 6 இருக்கா, நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கும் -1 - 6 -7. இங்க இருக்கு -2. அப்போ 2 -3. அப்போ 2 -3 அப்போ +5 இங்க இருக்கும் 9 இருக்கு. அப்போ 1 - 9 -8. இப்போ பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் உங்களுக்கு என்ன ஆயிட்டு 0ன்னு வந்துடும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்றீங்க,
இந்த டேர்மை நீங்க என்ன செய்யணும், ஜீரோவா மாத்தணும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், நமக்கு எப்படி இருக்கணும், இந்த ஜீரோ வந்து எல் ஷேப்ல கொண்டு வரணும், அல்லது ட்ரையாங்கிள் ஷேப் 1 0 0 0 இந்த மாதிரி ஷேப்புக்கு நீங்க என்ன கொண்டு வரணும். அப்பதான் அதான் உங்களுக்கு எக்ஸலன்ட் ஃபார்ம். இப்போ எக்ஸலன்ட் ஃபார்ம் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த டேர்ம் உங்களுக்கு என்ன இருக்கணும், ஜீரோவா இருக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க R3 சேஞ்ச் பண்ணணும். R3 எப்படி சேஞ்ச் பண்றோம், R3 எப்படி பண்ணணும், 6R3 minus 7R2. நீங்க இந்த 6 என்ன செய்யணும், 6 கொண்டு என்ன செய்யணும், R3 மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த 7 கொண்டு என்ன செய்யணும், R2 என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணுங்க. அப்படி மல்டிப்ளை பண்ணிட்டு நீங்க மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா சரியா வந்துடும். ஏன்னா நீங்க இங்க 2 என்ன செய்யுங்க, 7 மல்டிப்ளை பண்ணுவீங்க, இங்க 42 வந்துடும். இங்க இருந்து இதை மல்டிப்ளை பண்ணி இது 42 ஆகும். அப்போ 42 மைனஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அதனால நீங்க R3 மட்டும் தான் இதில் சேஞ்ச் பண்றீங்க. R3 எப்படி சேஞ்ச் பண்ணுவோம், 6R3 minus 7R2 அப்படி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா செகண்ட் ரோ அப்படியே இருக்கும், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ அப்படியே இருக்கும், ஃபர்ஸ்ட் ரோவும் செகண்ட் ரோ அப்படியே இருக்கும். ஸோ நம்ம தேர்ட் ரோ மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்றோம். R2 என்ன ரிசல்ட் இருக்கும், 0 0 -5 -20 அப்படின்னு ஆன்சர் வரும். இது பாருங்க, இது எக்ஸலன்ட் ஃபார்ம்ல இருக்கு. யூசிங் திஸ் எக்ஸலன்ட் ஃபார்ம் ரெடியூசஸ் டு அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நீங்க என்ன பண்றீங்க, இதை ஈக்குவேஷனாக என்ன கன்வெர்ட் பண்ணணும். எப்படி ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணணும், x y z equal to 3. பாருங்க, x plus இருக்கு, அப்போ plus 2y minus z equal to 3. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். Going to find second equation, constant value. இது சாரி, இது x வேல்யூ 0 ஆயிரும். இது நமக்கு minus 6y plus 5z equal to -4. ஸோ இதில் இருந்து இருக்கும் x வேல்யூ இஸ் 0, x வேல்யூ 0. அப்படி என்ன சொல்றீங்க, y வேல்யூ z வேல்யூ கான்ஸ்டன்ட் வேல்யூ. அடுத்து என்ன பண்றீங்க, நெக்ஸ்ட் x வேல்யூ 0, y வேல்யூ 0, z வேல்யூ இருக்கும். அப்போ -5z equal to -20. இது தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன். இங்க தேர்ட் ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா x y எல்லாம் என்ன ஆயிரும், நெக்லெக்ட் ஆயிட்டு. ஸோ x y நெக்லெக்ட் ஆனதால நீங்க என்ன z மட்டும் நீங்க என்ன கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பாருங்க, z equal to -25 -5. அப்ப டிவைட் பண்ணீங்கன்னா இருக்கும், மைனஸ் மைனஸ் கட் ஆயிரும். 1 5 ஆர் 4 5 ஆர் 20. z equal to 4. ஸோ அப்போ z equal to 4 into பாருங்க, நீ z வேல்யூ வந்தவே என்ன செய்யணும், நீங்க வந்து going to செகண்ட் ஈக்குவேஷன். ஒரு செகண்ட் ஈக்குவேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும், செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கு -6y plus 5z equal to -4. அப்போ -6y plus 5 into z value is 4. அப்போ 5 into 4 equal to -4. -6y plus 5 4s are 20 equal to -4. So -6y equal to -4. The plus 5 plus 20 right side வரும்போது -20. அப்போ -6y equal to -4 -20 -24. Therefore y equal to -24 by -6. So minus cut ஆயிரும். நமக்கு 1 6 are 4 6 are 24. Y equal to +4. Then next, so y equal to 4, z equal to 4 in equation 1. ஏன்னா நமக்கு y வேல்யூ இருந்தாச்சு, x வேல்யூ ஓகே ஆயிட்டு, நமக்கு என்ன செய்யணும், y வேல்யூ ஓகே, z வேல்யூ ஓகே, to find x வேல்யூ. so x வேல்யூ இங்க இருக்கு, ஈக்குவேஷன் 1. அப்ப என்ன செய்யணும், நீங்க ஈக்குவேஷன் 1ல நீங்க இத அப்ளை பண்ணுங்க. அப்போ x plus 2 into y is 4 minus z value 4 equal to 3. So x equal to, sorry, x plus 2 4s are 8 minus 4 equal to 3. அப்போ x plus 8 minus 4, அப்போ plus 8 minus 4 plus 4. x plus 4 equal to 3. x equal to 3 plus 4 right side வரும்போது -4. இருக்கும் x equal to -1. அப்போ என்ன இருக்கும், x, y, z -1 4 4. இந்த சம் நல்லா பாருங்க, இது காசியன் எலிமினேஷன் மெத்தட். ஸோ காசியன் எலிமினேஷன் மெத்தட்ல நீங்க என்ன செய்யணும், இந்த லாஸ்ட் ஸ்ட்ரக்சர் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும், நீங்க எழுத வேண்டியது என்னது, அக்மெண்டட் மேட்ரிக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எக்ஸலன்ட் ஃபார்ம், அக்மெண்டட் மேட்ரிக்ஸ், எக்ஸலன்ட் ஃபார்ம். இந்த ரெண்டுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன செய்யணும், ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இது வந்து என்ன இருக்குன்னா, இது ரிடியூசர்ஸ் ஃபார்ம் தான். ஏன்னா இது வந்து என்ன இருக்கும், நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிருக்கோம். சிம்பிளிஃபை பண்ணா அதை தான் நீங்க என்ன செய்யணும், இப்போ உங்களுக்கு எக்ஸலன்ட் ஃபார்ம் வருதோ அப்போ தான் நீங்க என்ன செய்யணும், ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். எக்ஸலன்ட் ஃபார்ம் இல்லாம நீங்க என்ன சொல்லக்கூடாது, பண்ணக்கூடாது. அப்போ நீங்க எக்ஸலன்ட் ஃபார்ம் வந்த அப்புறம் தான் நீங்க என்ன பண்றீங்க, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்,
செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ தேர்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணீங்கன்னா 4 வந்துடும், அந்த இசட் வேல்யூ வந்துடும். அதை நீங்க சரிங்க செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போது ஒய் வேல்யூ வந்துடும். அடுத்து ஒய் இசட்டையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் வேல்யூ நிச்சயம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க என்ன செய்யணும், ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். தேங்க்யூ. டியர் ஸ்டூடெண்ட், இப்போ காசியன் எலிமினேஷன் மெத்தட் பார்த்துட்டு இருக்கோம். இதில் எக்ஸசைஸ் 1.5 அதில் ஃபர்ஸ்ட் சம், solve the following system of linear equations by Gaussian elimination method. Gaussian elimination methodல எப்படி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நினைச்சோம் பார்க்க போறோம். இதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, 2x plus 4y plus 6z equal to 22, 3x plus 8y plus 5z equal to 27, minus x plus y plus 2z equal to 2. So இதுக்கு சொல்யூஷன் எப்படி பண்றோம், augmented matrix. So first step is augmented matrix. So now augmented matrix என்ன மீனிங், மேட்ரிக்ஸ் A பார் மேட்ரிக்ஸ் B. ஸோ மேட்ரிக்ஸ் A மேட்ரிக்ஸ் B ரெண்டும் எடுக்கணும், ஒரே மேட்ரிக்ஸ்ல கொண்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்றோம், மேட்ரிக்ஸ் A அப்படின்னா என்ன அர்த்தம், the matrix A is the coefficient of x y z. x y z தான் இது coefficient matrix. First the coefficient matrix A and the constant value B. B matrix B. இப்போ என்ன செய்யணும், மேட்ரிக்ஸ் A மேட்ரிக்ஸ் B ரெண்டும் ஒரே மேட்ரிக்ஸை கொண்டு வந்தா அது ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்க்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 இருக்கணும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் ஃபர்ஸ்ட் டேர்ம் 1, ஆனா அங்க 1 இல்லைங்க, 2 4 6 22. அப்படி என்ன செய்யலாம், R1 இதை என்ன செய்யலாம் 2 ஆல டிவைட் பண்ணிடலாம். அப்போ R1 எப்படி சேஞ்ச் பண்றோம், 1/2 R1. அப்போ இது R1 என்ன செய்றீங்க, நீங்க 2 ஆல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 1 2 3 11 அப்படின்னு வந்துடும். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 இருக்கு. இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்றது, அந்த ரோ எக்ஸலன்ட் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது வெரி சிம்பிள். எப்படி பண்றோம், ஃபர்ஸ்ட் 1 இருக்கு, ஓகே. இப்போ செகண்ட், அடுத்து தேர்ட் ரோ, செகண்ட் ரோ தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கணும், ஜீரோவா நம்ம என்ன செய்யணும், கன்வெர்ட் பண்ணணும். ஜீரோவா சேஞ்ச் பண்றதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, இந்த R2 சேஞ்ச் பண்றோம். எப்படி சேஞ்ச் பண்றோம், R2 - 3R1, இந்த 3 கொண்டு என்ன செய்யணும், R1 மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன செய்றீங்க, R2 - 3R1. ஸோ அது மாதிரி R3 சேஞ்ச் பண்றீங்க. எப்படி சேஞ்ச் பண்ணணும், R3 R1 + R2 இது ரெண்டு நீங்க ஆட் பண்ணாலே உங்களுக்கு 0 ஆயிரும். சரினா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 ஆகுறதாங்கிறதா, நீங்க செகண்ட் ரோலையும் தேர்ட் ரோலையும் ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 ஆகுறதா கான்செப்ட். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ரெண்டு டேர்ம் 0 ஆகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு வரும்போது என்ன செய்றீங்க, இந்த 3 கொண்டு நிச்சயம் R1 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன பண்றீங்க பாருங்க, R2 சேஞ்ச் பண்ணுங்க, R2 - 3R1. ஸோ R3 சேஞ்ச் பண்றீங்க, R1 + R3. இதை மேல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன இருக்கும், 3 6 9 33. இப்போ மைனஸ் பண்ணுங்க, 3 - 3 0. இங்க 6 இருக்கும், அப்போ 8 - 6 2. இங்க இருக்கும் 5 - 9 -4. 27 - 33 -6. இங்க நீங்க டைரக்டா ஆட் பண்ணிடுங்க. இதை இங்க ஆட் பண்ணுங்க, R1 R3 ஆட் பண்ணனும். இங்க எழுதணும், R3 ல என்ன செய்யணும் எழுதணும். அப்போ 1 + 1 - 1 0. அப்போ 1 + 2 3, 2 + 3 5, 2 + 11 13. ஸோ நமக்கு என்ன செய்யணும், இந்த ரெண்டு டேர்மும் உங்களுக்கு 0 ஆயிட்டு. இனி இந்த பிளேஸை நீங்க என்ன செய்யணும், 0ஆக மாற்றணும். ஸோ அப்போ 0 மாற்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்ன பண்றீங்க, என்ன பண்ணியிருக்கோம், அதுக்கு முன்னாடி நோ ஸ்டெப் பண்றோம். இங்க பாருங்க, இந்த செகண்ட் ரோல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா என்ன இருக்குது, எல்லாமே ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் பர்டிகுலரா 2 இருக்கு பாருங்க. அப்ப என்ன செய்யணும், R2 சேஞ்ச் பண்றோம். R2 எப்படி சொல்றோம், 1/2 R2. இந்த 2 ஆல டிவைட் பண்ணிருங்க. 2 ஆல டிவைட் பண்ணா கொஞ்சம் சம ஒர்க் அவுட் பண்றது ஈஸியா இருக்கும், சிம்பிளா இருக்கும். இந்த 2 ஆல நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா செகண்ட் ரோவை, சோ ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் ரோ அது அப்படியே தான் இருக்கும். சோ செகண்ட் ரோ மட்டும் டிவைட் பண்ணீங்கன்னா என்ன இருக்கும், 0 1 -2 -3. சோ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ சேம், அது எந்த சேஞ்சும் ஜீரோ பண்ண கூடாது. அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம் பாருங்க, நமக்கு இந்த பிளேஸை 0வா மாத்தணும். அதுக்கு மாத்தறதுக்கு என்ன பண்ணணும், இந்த 3 கொண்டு என்ன செய்றீங்க, R2 மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணிட்டு R3 ல இருந்து 3R2 என்ன செய்யணும், மைனஸ் பண்ணிடணும். R3 - 3R2. இந்த 3 இங்க மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் பண்ணணும். சோ அப்போ ஃபர்ஸ்ட் ரோ எந்த சேஞ்ச் ஆகாது, ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே இருக்கும். 1 3 1 2 3 11. சோ செகண்ட் ரோ அப்படியே இருக்கும். நம்ம தேர்ட் ரோ மட்டும் தான் சேஞ்ச் பண்றோம். எதை சேஞ்ச் பண்றோமோ அது ஃபர்ஸ்ட் இருக்கும் பாத்துங்க. ஏன்னா R3 சேஞ்ச் பண்றோம். R3 - 3R2. இப்போ 3 நீங்க இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இருக்கதா நீங்க அஸ்யூம் பண்ணிக்கணும். இங்க தான் சேஞ்ச் பண்ண போறீங்க. சேஞ்ச் பண்றது இது. இப்போ நீங்க இத மேல மல்டிப்ளை பண்ணினா மல்டிப்ளை பண்ண அஸ்யூம் பண்ணுங்க. இங்க 3 - 6 - 9. இது 0 - 3 0 ஆயிரும். 3 - 3 0. இங்க இருக்கும் -6, இங்க 5.
மைனஸ் எங்க மைனஸ்ல இங்கே மைனஸ் இருக்கும், மைனஸ் பிளஸ். அப்போ 5 பிளஸ் 6 11 எனக்கு மைனஸ் 9 இருக்கு. அப்போ 13 பிளஸ் மைனஸ் பிளஸ் 9 அப்போ எனக்கு 22. எக்ஸலன்ட் ஃபார்ம். யூசிங் திஸ் ரோ எக்ஸலன்ட் ஃபார்ம் reduces to இதுக்கு முன்னாடி எல்லா சமயமே வெறும் என்ன இருக்கும், this excellent form னு எழுதிருப்பேன். நீங்க எழுதலாம் this row excellent form, very correct. So row excellent form, and row excellent form reduces to அங்க என்ன இருக்கும், இது first equation, second equation, third equation ஆக கன்வர்ட் பண்ணனும். So first equation x plus 2y plus 3z equal to 11. பாருங்க கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் இருக்கணும். அதை தான் ஃபர்ஸ்ட் வந்து செப்பரேட் பண்ணி கொண்டு வரோம். So இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. So லெஃப்ட் சைடு எப்பவுமே எப்படி இருக்கணும், coefficient of x y z. ஆமா, அது coefficient values. So என்ன இருக்கணும், ரைட் சைடு வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்ப பாருங்க x plus 2y plus 3z equal to 11. So x value is 0. So அதை விட்டுருங்க. என்ன செய்யணும், y value y minus 2z equal to minus 3. இது x value 0 ஆயிரும், y value 0, z value அப்போ 11z equal to 22. இது third equation. இப்போ என்ன பண்றீங்க, அப்போ third equation வந்து நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா x இல்ல y இல்ல, அப்போ z ஆன்சர் வந்துரும். z equal to 22/11 டிவைட் பண்ணீங்கன்னா z equal to 2. So அப்ப z equal to 2 in equation 2 ல அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு y வேல்யூ வந்துரும். பாருங்க y minus 2 into z is 2 equal to minus 3. y minus 2 2s are 4 equal to minus 3. Therefore y equal to minus 3 plus 4. y equal to 1. அப்போ y equal to 1, z equal to 2 in equation 1. 1 அப்ளை பண்ணீங்கன்னா x plus 2 into y is 1, 3 into z value 2 equal to 11. அப்போ x plus 2 1s are 2 plus 3 2s are 6 equal to 11. x 2 plus 6 8 equal to 11. x equal to 11 minus 8. So plus 8 right side தான் minus 8. x equal to 3. அப்போ x, y, z equal to 3 1 2. ஸோ உங்களுக்கு ஃபைனலாக இதில் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த காசியன் எலிமினேஷன் மெத்தடில் நீங்கள் ஃபர்ஸ்ட் அக்மெண்டட் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், இந்த ரோ எக்ஸலன்ட் ஃபார்ம் வந்துடும். இதானது ரோ எக்ஸலன்ட் ஃபார்ம். இந்த ரோ எக்ஸலன்ட் ஃபார்ம் என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும்னு சொல்லியிருக்கிறோம், என்ன இருக்கும், ட்ரையாங்கிள் ஷேப், ஜீரோஸ் வந்து இருக்கும், ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். அப்படி வந்து இந்த ரோ எக்ஸலன்ட் ஃபார்ம். ஸோ ரோ எக்ஸலன்ட் ஃபார்ம்ல தான் நீங்க என்ன செய்யணும், ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அதான் இம்பார்ட்டன்ட். ரோ எக்ஸலன்ட் ஃபார்ம்ல ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றீங்க. ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும்போது இது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ரோ செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ரோ இஸ் தேர்ட் ஈக்குவேஷன். ஆனா தேர்ட் ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா எக்ஸும் ஒய் இல்லைங்கிறனால இசட் வேல்யூ உடனே வந்துடும். அப்போ இசட் வேல்யூ வச்சு நீங்க என்ன செய்றீங்க, செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒய் வேல்யூ வந்துடும். ஸோ எக்ஸ் ஒய்யும் இசட் வந்த பிறகு என்ன செய்றீங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், எக்ஸ் வேல்யூ வந்துடும். இந்த மாதிரி நீங்க என்ன செய்றீங்க, ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். தேங்க்யூ.